லாபம் ஏற்படும். வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, படிப்பு இல்லை, நீ உருப்படவே மாட்ட அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க ரிஷபத்துக்கு. டக்குன்னு பார்த்தா தொழில் கிடச்சிரும். அதில் தொழில் வேறு நீங்கள் நினைக்காத அளவுக்கு கிடச்சிரும். வியாபாரமோ தொழிலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. பழைய கடன்கள் பைசலாகிறது. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அமைப்பு கண்டிப்பாக நிறைவேறி டக்குன்னு காஸ்மெட்டிக் சர்ஜரி போன்ற சர்ஜரிகள் வெற்றிகரமாக மாறி ஒரு புது பொலிவையும் புது நம்பிக்கையும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் ரிஷபத்திற்கு தீர்வது பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக தயவுசெய்து எந்த பயணங்கள் வந்தாலும் எப்படி போகிறது, ஐயோ குடும்பத்தை விட்டு எப்படி சொல்கிறதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு எஸ் சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு அஸ்திவாரம் இடக்கூடிய அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும். சனியுடைய ஆதிக்கம் திருக்கணிதத்தில் தான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் வாக்கியபடியும் விரைவிலே உங்களுக்கு 11ஆம் இடம் என்பதனால் பெரிய லாபம், சந்தோஷம், கௌரவம், அரசுத்துறை, அரசியலமைப்பு ஏற்றத்தை பெறுவீர்கள்.